அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பத்தி சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போது 12 ராசிக்குண்டான ராசி பலனை, இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 31/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். மேஷ ராசினர்களே, அசுர வளர்ச்சிங்க நீங்கள். ஆமாம், இப்போ உங்கள் உடம்பை கிள்ளி பார்ப்பீங்க நீங்கள் தானான்னு சொல்லி, அந்த அளவுக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவில் வளர்ச்சிங்க. குரு பாகம் பணத்தை அள்ளி கொட்டுறாருங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரசம் பண்ணுறது, திருமணம் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். திருமணமாயும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத இடத்து இப்போ ஆண் வாரிசு கிடைக்கும். அற்புதமான நாள் இன்றைய நாள். ரிஷபராசி நேயர்களே, பெரும்பாலும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க மருத்துவம் படிப்பாங்க, கிளினிக் வச்சுருப்பாங்க, டாக்டர், மெடிசன் துறையில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, நகைக்கடை வச்சுருப்பாங்க, சினிமா துறையில் இருப்பாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகுங்க. ஆமாம், காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க. இப்போ அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியமாகிவிடுங்க. மருத்துவ செலவிலிருந்து விடுதலாகி வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக உடல் ரீதியான பாதிப்பு, அதிலிருந்து முழுசாக விலகி வந்துட்டீங்க. புருஷன் மனைவி பிரிஞ்சு தான் இருந்திருப்பாங்க பெரும்பாலும் உள்ளவங்க. இப்போ ஒன்று சேர்ந்து ஒற்றுமை ஆகிடுவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடம் வாங்குவே, வீடு கட்டுவே, சகல பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடுவீங்க. இன்றைக்கு அருமையான நாள். கடகராசினார்களே, மன பயம். 8 கூடவே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு போய் நாளைக்கு இருக்காது உடம்பு. ஏத்தம் இறக்கம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கும். வருமானத்துக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. குடும்பத்திலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உடல் ரீதியான பாதிப்பு மட்டும்தான். வாகன ஓட்ட டைமில் கவனம் தேவை. சிம்ம ராசி நேயர்களே, அரசியலில் மேடை பேச்சாளர். நீங்கள் பேச்சை கேட்டாச்சன்னா விழுந்து சிரிப்பாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கு குறைஞ்சவங்க கிடையாது நீங்கள். ஆனால் இப்போ நிதானம் தேவை. 2 வாக்குஸ்தானத்தில் கேது, 8 ராகு. வார்த்தைகள் தவறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறை வேலை பார்க்குறவங்களுக்கு விரும்பின இடத்துக்கு இடமாற்றம். சகோதர ஒற்றுமை பலப்படும். குடும்பம் சுபிட்சமாகும். சகல நன்மையும் நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ. கன்னிராசி நேயர்களே, உடலை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. ராசியிலே கேது, 7 ராகு. விஷத்தன்மை, பாயசன் தன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் உணவு சாப்பிட்ற டைம்லேயும் பார்த்து சாப்பிடுங்க. அறிமுகம் இல்லாதவங்கள்கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு நம்பர் 1 பாயிண்ட். பார்த்துக்கிடுங்க. எதிரிகள் உங்களுக்கு முளைச்சிருக்கிறான். பெரிய முதலீடு வேண்டாம், நிதானம் தேவை. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கன்னிராசிக்காரங்க. துளாராசினியர்களே, பணம் வந்து பையன் நிரப்புங்க. நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்கை பாதுகாவல் படையாளில் வேலை பார்ப்பாங்க நிறைய பேர். பட்டங்களும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சட்ட நிபுணர்களாக இருப்பாங்க, உங்களுக்கும் கிடைக்கும். அருமையான காலகட்டங்க இப்போ உங்களுக்கு. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்நாளில் இந்த அளவுக்கு நீங்கள் பணம் பார்க்க மாட்டீங்க. இன்னும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த சஞ்சாரம். குருவும் ராசிநாதனும் 7ஆம் பார்வை. அற்புதம். வரன் தேடியும் கிடைக்காதவங்களுக்கு இப்போ வாச கதவை தட்டும் வரன். நீங்கள் எதிர்பார்த்ததோட மேலா. திருமணமாயும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகி பிரிஞ்சிருந்தவங்க இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. சொத்து பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகல துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றிங்க. கதை எழுத்தாளர், ஆசிரியர்கள் நிறைய பேர் சினிமா துறையில் கதை எழுதிட்டு இருப்பாங்க. உங்களை பாராட்டுவாங்க. இப்போ எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் இப்போ வெற்றி மேல் வெற்றி. தனுராசியை சேர்ந்தவங்களுக்கு 7.5 முடிஞ்சு இப்போதாங்க பெருமூச்சு விட்டுருக்கிறீங்க. சகல ஐஸ்வர்யங்களும் வருவாங்க இப்போ உங்களுக்கு. உதாசீனப்படுத்துகிறவங்க எல்லாம் இப்போ உதவிக்கரை நீட்டுவாங்க உங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு
சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போ படிப்பு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். இடம் வாங்குவ வீடு கட்டுவ கிரகப்பிரசம் பண்ண இடம் மாற்றம் உண்டு. சகல துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றிங்க. இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு அருமையான காலகட்டங்க. உடல் ஆரோக்கியமாகிவிடுவீங்க. உடலில் இருந்த சோர்வு கிழப்பு எல்லாம் போய் கடன் சுமையில் இருந்தெல்லாம் முழுசாக விலகி வெளிநாடு பயணம் உண்டு. நீங்கள் அரசு துறையில் தான் பெரிய போஸ்டிங்கில் இருப்பீங்க. பெரும்பாலும் உள்ளவங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. இராணுவத்துறை, கப்பல் துறை, பெரிய பேங்க் மேனேஜர், பெரிய அரசு துறையில் அதிகாரிகள், அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் கப்பல் துறையில் இருப்பாங்க, இராணுவத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அருமையான நாள். கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு மன பயங்க. ஐயோ என்னால் முடியுமா முடியாதான்னு. ஏன் தெரியுமா? ராசியிலே சனி போகும். உங்கள் ராசினால்தான் தான் பாதி கெடுதல் தான் பண்ணுவார். அந்த பாதி கெடுதலே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. பயம். வாகனம் ஓட்டுற டைமில் கவனம் தேவை. அது வந்துட்டு கவனம் தேவை. எந்த தொழில் மேഖலையில் இருக்கிறோம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. குலதெய்வ வழிபடுங்க. சனிக்கிழமையான சனீஸ்வரரை வழிபடுங்க. எள்ளு விளக்கு தீபம் ஏற்றுங்க. மீன ராசிக்காரங்களே, அலங்கார தோற்றத்தோடு காணப்படுவீங்க. ஆமாம், குரு பகவானுடைய ராசி இல்லையா? அலங்கார தோற்றம் நிறைவோடு காணப்படுவீங்க. கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. வியாபாரிகள் சிறந்து விளங்குவீங்க. லாபத்தை நிறைய பார்ப்பீங்க. விவசாயிகளை நிறைய லாபத்தை பார்த்து பரவசப்படுவீங்க. பால் பண்ண வச்சுருப்பாங்க அந்த ஊர் சைடெல்லாம். 10 மாடு 20 மாடு அப்புறமா போயாச்சோன்னா 50 மாடு 100 மாடு அது அப்படி பால் பண்ண வச்சு சம்பாதிப்பாங்க. சகல ஐஸ்வர்யங்களும் இப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம். சகல ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, வெற்றி. இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சோமிஜி எனக்கு பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் எங்கள் அட்டவணை. பிரம்மாவனுடைய குறிப்பு இங்கே தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு சின்ன ரேகைக்கு கூட ஒரு பலன் இருக்குதுங்க. அதை வச்சு நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்தை பிறந்தீங்க, அது எல்லாம் உங்களுக்கு நோட்டு போட்டு நான் எழுதித்தரேன். என்னை தொடர்பு கொள்ளுங்க. இப்போது 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.